பார்வதி அழாதீங்க. அம்மா பார்வதி வெளியே வர சொல்லுங்கடா. அவன் வீட்டுல இல்லனா பயந்து எங்கேயோ ஓடிட்டான். ஒருத்தனைய விட போறதில்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு தள்ளுறேன். ராமர் லங்கைக்கு வந்தா என்ன ஆகும்னு அவன் காட்டிட்டான். 10 தலை ராவண அயோத்திக்கு வந்தா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன். உங்க அத்தனை பேருக்கும் நாள் குறிச்சிட்டேன். என்னோட தங்கத்தை உனக்கு கட்டி வச்சு ஏன் ஆள்ல ஒருத்தனை கொண்டு எனக்கு எதிரா நிக்கிறீங்களா? அதுக்கு பழிக்கு பழி நான் வாங்குவேன். என் மன்சூரை எங்க கொலை பண்ணாங்களோ அங்கேயே போய் பாருங்க. போங்கடா. வணக்கங்க ஐயா. ஐயா, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உள்ள இருக்காங்க. யாரும் போக கூடாது. யாரு செஞ்சாங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கையடா. ஏய், இறக்குங்கடா. பட்டாபி நம்ம பட்டாபியா இருக்காதுன்னா 28 வருஷமா எங்க குடும்பத்துக்கு ஓட உழைச்ச பட்டாபி எங்களுக்கு தெரியாதாடா? வெளியில போறீங்கல்ல, செலவுக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் வச்சுக்கோங்க. அவனை வெள்ள எடுங்கடா. கொஞ்சம் நிறுத்துங்க சார். கான்கிரீட்ல ஆசிடையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ஃப்ளஷ் அண்ட் போன் மொத்தமாக கருகி போயிருக்கும் சார். நீங்கள் சடங்கெல்லாம் இப்படி தான் சார் பண்ணியாகணும், வேற வழியே இல்லை சார். செங்காரெட்டி தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். இப்போ அவங்க ஆளுங்களோட உன்னை கொல்ல வந்துகிட்டு இருப்பான். அப்படி நடந்ததுன்னா உங்க அம்மாக்கு நான் கொடுத்த சத்தியம் வீணாயிடும். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல உங்க அம்மா அப்பா கூட கிடையாதுடா. போயிடுறா. உங்க அக்காவை இங்கிருந்து கூட்டிட்டு போ. செங்காரெட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றா. இந்த பிரச்சனையை ஏத்தோட முடிக்கணும்னு சொல்லுடா. நீ போடா. இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன்னு என் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். இதை முடிக்காம இங்கிறது போக மாட்டேன். பாலு, வா போலாம். எங்க போலாம்? ஒரு சின்ன வேலை இருக்கு, வா போலாம். யார் வீட்டுக்கு? ஒரே ஒரு நிமிஷம். தாத்தா, தம்பி நீங்க என்னப்பா இங்க? போலையா வீடு எங்க இருக்கு? வாமா, நான் கூட்டிட்டு போறேன். உட்காருங்கய்யா. ஐயா, நீங்க என்னையா எங்க வீட்டுக்கு? அது வந்து கங்காக்காக வந்திருக்கோம்மா. கங்கா வேலைக்கு போயிருக்காமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க எதுக்குமா கங்காவை பார்க்கணும்? சாமிக்கு பொங்கல் படைக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்ப அவ கைக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடணும்னு கேட்டா. அது நீங்க தானம்மா என்கிட்ட கூட சொல்லியிருந்தா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட கூட எப்பவும் கேட்டுட்டே இருப்பாம்மா. ஆனா குவாரி வேலைக்கு போய் போய் அவ கையே கருகி போய் கிடக்குமா. அந்த மைக்கா அவ கையில பட்டு அவ கையே நாசமா போயிடுச்சுமா. ஆனா ஏம்மா நீங்க ஸ்கூல்ல சேர்க்கலையா? இந்த ஊர்ல ஸ்கூலே இல்லையா? ஸ்கூல் இல்லாம எப்படி? அப்போ பசங்கெல்லாம் என்ன பண்றாங்க? வீட்டை நடத்தணும்னா வேலைக்கு போய் தானே ஆகணும். நீங்க போக வேண்டியதானே? எங்களுக்கு வேலை இருந்தா சின்ன பசங்களை ஏன் வேலைக்கு அனுப்ப போறோம்? இங்க பெரியவங்களுக்கு வேலை இல்லை, குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லை. ஏதாவது எதிர்த்து பேசினா அடிப்பாங்க. குவாரிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் அடிப்பாங்க. வசதி இல்லாதனால பிள்ளைங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியதாயிடுச்சு. கண்ணீர் விடுறது தவிர எங்களுக்கு வேற வழி எதையா?
இதோ வண்டி வந்துருச்சுங்கய்யா. கங்கா வந்துருவா. கங்கா, அம்மா கங்கா, கங்கா, ஐயோ கங்கா, கங்கா எழுந்திரு. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? அத்தை அத்தை, கங்காவை இன்னைக்கு ரொம்ப ஆழத்துல அனுப்புனாங்க, அதனால செத்துட்டா அத்தை. செத்துட்டாளா? கங்கா, என் பொண்ணு செத்துட்டாளா? என் பொண்ணு செத்துட்டாளா? என் பொண்ணு கொன்னுட்டாங்களே, என் பொண்ணு கொன்னுட்டாங்களே கங்கா. இந்த வயதுக்கு சோறு போட பொண்ணு என் பொண்ணு நான் இழந்துட்டேனே. ஒரு நாள் கூட என் குழந்தை நிம்மதியா இருந்ததில்ல, சந்தோஷமா ஆடி பாடி விளையாடினதில்ல. இப்போ என் புள்ள கோழியோட வந்திருக்காளே, எனக்கு சோறு போட வேலைக்கு போட புள்ள இப்படி பணமா வந்து கிடக்குறாளே. காவு கொடுத்துட்டோமே. இது குழந்தைய நினைக்கலையா, எங்க தெய்வமா நினைச்சோம். எங்க தெய்வத்தையே கொண்டுட்டாங்கய்யா. கையில கலர் எடுத்து வந்திருக்கா, அதை உன்னால பார்க்க கூட முடியாது. குழந்தையோட சின்ன ஆசையை கூட நம்மளால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சே பாலு. இப்போ வை. உங்க கை மாதிரி என் கையை ஆக்குறீங்களா? கங்கா, இது வரைக்கும் ஊராம் பிள்ளைக்கு தான் நடந்துச்சு, இன்னைக்கு ஓம் பிள்ளைக்கே நடந்துருச்சு, நாளைக்கு வேற ஆளுக்கு நடக்கும். அங்க வேலைக்கு போற எல்லா குழந்தைக்கும் இதே கதிதான். ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு நம்ம குழந்தை நினைச்சு கவலைப்பட வேண்டியதுதான். இந்த ஊர்ல ஒவ்வொரு குழந்தையும் நல்லா இருக்கணும்னா அந்த பிரம்மராட்சச செங்காரெட்டி சாகடையா. அவன் செத்தாதான் இங்க எல்லாருக்கும் நிம்மதி. அந்த குவாரி எங்க இருக்கு தாத்தா? ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. எவ்வளவு தடவை தான் சொல்லுது இந்த தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? ஒரு தடவை இங்க தண்ணி குடிக்க பார்த்தேன் நடக்கிறதே வேற. ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா. அண்ணா, ருத்ரகாளீஸ்வரர் ரெட்டி குவாரிக்கு வந்துகிட்டு இருக்கானா? அவனை பெத்தவங்களுக்கு என்ன முடிவை கொடுத்தனோ அதே முடிவை தான் அவனுக்கும் கொடுக்க போறேன். சக்கரபாணி பொறுத்துக்கு வரட்டும். நீங்க செஞ்ச பாவத்துக்கு சொர்க்கத்துக்கு எப்படா போவீங்க? நரகத்துக்கு போய் உங்க தலைவனும் வரான்னு சொல்லி வை. இன்னைக்கு ஒரு ராத்திரி நரகத்துல ஓவர் டைம் பண்ணுவாங்க.
நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், அப்புறமா பேசுறேன். அண்ணா இங்க ருத்ர காளேஸ்வர் ரெட்டி ருத்ர தாண்டு வாடுறானா, நீங்க அங்க இருந்து திரும்ப போயிடுங்க. ஹலோ 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 அண்ணா என்னாச்சு? வாங்கடா போயிடலாம். நீங்களா? என்ன இவ்ளோ பேர் வந்திருக்கீங்க? எதுவும் இல்லம்மா. பரவாயில்ல, சொல்லுங்க. அது என் பொண்ணு உங்க பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, அத பத்தி பேசதான் நான் வந்தேன். அப்படியா? வாங்கண்ணே, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லம்மா. ஐயோ, உள்ள வாங்கண்ணே. டேய், நீங்க எல்லாரும் வெளியில இருங்க. சரிங்கண்ணா. வீட்ல ஆம்பளைங்க யாரும் இல்லையம்மா? ஆமால. என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்தாங்க, அண்ணனுக்கு பொட்டு வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. என்ன நடக்குது சார்? ஒண்ணும் இல்ல சார், இதை நான் வச்சு விடுறேன். இது வெறும் பொட்டு தான் சார், இதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? இத கொடுங்க. நான் போயிட்டு வரேங்க. வாங்க. அண்ணே, பிரம்ம சமுத்திரத்துல இருந்து போன் வந்துச்சா? என் புள்ளைய பத்தி எல்லாரும் சொல்லிருப்பாங்க. அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா கொடூரமான ராட்சசனா மாறிடுவான்னு. நான் அம்மா இல்ல, எனக்கு மட்டுமே தெரியும். நரசிம்ம சுவாமியா மாறிடுவான். செங்கோடோ லிங்கோடோ எனக்கு தெரியாது. அவன்கிட்ட முதல்ல போய் இந்த விஷயத்த சொல்லுங்க.
என்னடா 10 தலை கூட அயோத்திக்கு வருவியா? நீ என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அயோத்தியில இருக்கிற ராம இல்ல, அந்த ராவணனை கொன்ன ருத்ர காளீஸ்வரன். இப்ப உன்னை தலையில்லாத முண்டமாக்க வந்திருக்கா. இத்தனை வருஷம் டவுட்டே வராம எப்படிமா என்ன வளர்த்த? அவ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என் கையில ஒண்ணு கொடுத்தா. என்கிட்ட அவ கடைசியா கேட்டது இந்த ஊருக்கு மட்டும் ஒண்ணு அனுப்பிடக்கூடாதுன்னு. என் உயிர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னோட புள்ளைய இந்த ஊர்ல காலடி எடுத்து வைக்க விட மாட்டேன். ஆனா எங்கம்மா, நீதான் என்ன அனுப்பி வச்சிட்டிய. அம்மா என்னைக்காவது வார்த்தையை மீறி நடந்திருக்கனா? ஆனா என்ன அனுப்பி வச்சிட்டல. என்ன பேரு? ருத்ர காளேஸ்வர ரெட்டி. இவன் பல பேரோட உயிரை காப்பாத்த பிறந்திருக்கான். எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குல்லன்னு. ஆதி கேசவா. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உப்புமால பச்சை மிளகா அதிகம் போடாதீங்கன்னு. ஏம்மா ராட்சசி, என்ன எத்தனை முறை போட்டு தள்ளிருப்பானுங்க தெரியுமா? ரவுடி குடும்பத்தை சேர்ந்து அவனை வீட்டுல வச்சுக்கிட்டு அப்பாவி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் பையன் என்ன எதுக்குமா அனுப்பி வச்ச? உனக்கு ஒண்ணும் ஆகாதடா. நீ உங்க பெரிய மாமா மாதிரிடா. மாமாவா? அவர் எங்க இருக்காரு? நமக்கு தூரமா, மக்களுக்கு நெருக்கமா இருக்காரு. சரி இரு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு? உன்னோட தண்டா தெரியாம எனக்கு போட்டு விட்டாங்க. நீ பொறுமையா உட்காந்து உப்புமாவை சாப்பிடு. பாத்து. டேய் பாலக்கோட்டையா, வேலைக்காரமா வரல. பாட்டில்ல தண்ணி பிடிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும். சீக்கிரமா வா. என்னடா இவரு என்ன இவ்வளவு கேவலமா டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் ருத்ர காளீஸ்வர ரெட்டிடா. டேய் பாலக்கோட்டையா, ஆதார் கார்டுக்கு கீழே இருக்கிற உன் பேர் வந்து பாலக்கோட்டையாடா. பாலக்கோட்டையா, ஃப்ரிட்ஜ்ல தண்ணிய பிடிச்சு வச்சுட்டு வா, நம்ம ஒயின் ஷாப்ல டிஸ்கஷன் இருக்கு. இவன் கூட சேர்ந்ததுக்கு நம்மள வீட்டு வேலைக்காரன் ஆக்கிடுவான் போல. அப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நீயாவது என்ன ருத்ர காளீஸ்வர ரெட்டின்னு கூப்பிடுறியா? போடா பாலக்கோட்டையா, நாளையில இருந்து கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ்க்கு வா. யார் என்ன சொன்னா என்ன? நான் தான் ருத்ர காளீஸ்வர ரெட்டி. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.